எஸ்பிஐ செக்யூரிட்டி. அவங்களுடைய டாப் பிக்ஸ் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து HDFC பேங்க். இது நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அவங்களுடைய அப்சைட் டார்கெட் வந்து 14%. செகண்ட் ஸ்டாக் வந்து டிவிஎஸ் மோட்டார். அவங்களுடைய டார்கெட் வந்து 13.2% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ரொம்ப அருமையான மாடல் பிக்கப் எல்லாமே வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. எல்லா கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து டாப்பாக இருக்குது எலக்ட்ரிக்கலில். அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் பிக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்சைட் வந்து 13.2% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க் செகண்ட் பேங்க் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அப்சைட் டார்கெட் வந்து 15.4% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசோக் லேண்ட் ஆட்டோ செக்டரில் வந்து அவங்களுடைய பிக் வந்து அசோக் லேண்ட் டார்கெட் வந்து 170, அப்சைட் வந்து 23.2% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூபிலியன் ஃபுட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்கு. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15.5%, டார்கெட் வந்து 720. நால்கோ அவங்களுடைய டார்கெட் வந்து 260 கொடுத்துருக்காங்க. அப்சைட் வந்து 19.7%. NSDL 1380 டார்கெட் ப்ரைஸ், அப்சைட் வந்து 15. NSDL எதுக்கு பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா பேருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் கூட வந்து ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நிறைய வந்து மக்கள் வர்றாங்க. அதனால வந்து NSDL பிக் பண்ணியிருக்காங்க. இதனுடைய growth வந்து நெக்ஸ்ட் வந்து நல்லபடியாக தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆசாத் இன்ஜினியரிங். டார்கெட் வந்து 22.5% கொடுத்துருக்காங்க. ஆஸ்வால் பம்ப் அதுவும் வந்து 25% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சுப்ரோஸ் அதுவும் வந்து ஒரு 21.2% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ இது வந்து ஒரு 21.7% வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் வந்து 22.5% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்வராஜ் இன்ஜினியரிங் இதில் நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ செக்யூரிட்டியோட எல்லா பிக்குமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப்பாக இருக்குது, இல்லாட்டா மிட் கேப்பாக இருக்குது. லார்ஜ் கேப் அவங்களுடைய பிக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. போண்டி ஆக்சைட்ஸ் இதனுடைய டார்கெட் பிரைஸ் வந்து 23.4% கொடுத்துருக்காங்க.